எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மகர ராசிக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி குரு பெயர்ச்சி, அதாவது பெயர்ச்சி எல்லாமே ராசியின் அடிப்படையில் தான் பார்க்கணும், லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த போன வீடியோவில், அதாவது தனுசு ராசிக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த உதாரணத்தையாவது கண்டிப்பாக போய் பாருங்கள், சரிங்களா? இப்போது மகர ராசியில் இருந்து கொண்டு அவர் இது வரைக்கும் கன்னி ராசியில் இருந்த குரு, அதாவது 9ஆம் அதிபதியாக இருந்த 9வது வீட்டில் இருந்த குரு இப்பொழுது 10வது வீட்டுக்கு வராரு. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா 10வது வீட்டில் வரும்பொழுது, அதாவது குரு 10ஆம் வீட்டில் இருந்தால் நல்ல தொழில் அமையும், சரிங்களா? செல்வ நிலை உயரும், அரசாங்கத்தில் நல்ல பெயர் கிடைக்கும், அவர் சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு இருக்கும், வருமானத்தை பெருக்குவார். அதே மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு அதாவது கோவில் சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலைக்கு அமர்த்துவார், அதாவது 10வது இடத்துல குரு இருக்கும் பொழுது, சரிங்களா? ஸோ இப்போ 10வது வீட்டில் இருந்து கொண்டு மகரத்துக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இவர்களுடைய பேச்சுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக நல்ல ஒரு மரியாதை இருக்கும், நல்ல செல்வ வளம் பெருகும், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும், சரிங்களா? அடுத்து மகர ராசிக்கு 4வது வீடான மேஷத்தை நம்ம துலாத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கறதுனால 4வது வீடு அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், தாய்க்கு மிகவும் நல்லது. அதுக்கு அடுத்த போல் வீடு வண்டி வாகன விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும், வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும், சரிங்களா? அடுத்து மகர ராசிக்கு 6வது வீடான மிதுனத்தை துலாத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கறதுனால 6வது வீடு அப்படிங்கிறது என்னது, ருண ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் சர்வீஸ்க்கும் பார்த்திங்கன்னா 6 தான். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இவங்க மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் அமையும். அதே மாதிரி சில காலம் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த வருஷம் அவங்களுக்கு அது நிவர்த்தி ஆகிடும். வழக்கு ஏதாவது இவர்கள் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயம் இந்த வருஷம் இவருக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட மகர ராசியோட குரு பெயர்ச்சி பலன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கும்ப ராசிக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.